அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனம் திரும்புதல், அதாவது பாவம் கழுவப்படுதல் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். என்னங்க நீங்கள் புதுசாக பேசுறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்கறது கரெக்ட் தாங்க. எதுக்கு இதை நான் பேச வரேன்னா, என்னோட கூட ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் பேசுகிறாங்க, ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இதை கொஞ்சம் விளக்கமாக நம்ம சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேங்க. ரட்சிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ இல்லைங்க. நான் என்னோட பேசுகிற 100 பேர் பேசுகிறாங்கன்னா அதில் 80 பேருக்கு இந்த மனம் திரும்புதல், பாவம் கழுவப்படுதல்னு தெரியல. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு தான் சரி இந்த வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பேச உங்களோட கூட வந்திருக்கிறோங்க. இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில். நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால பாவம் இந்த உலகத்துக்கு ஆதாம் வழியா ஆதாமுக்குள்ள வந்துச்சு. ஆதாம் வழியா இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்கள் மேலேயும் அந்த பாவம் வந்து விழுந்துடுச்சு. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். நம்ம ஆதாம் செய்த தவறுனால இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கிறாங்க பாரு மக்கள், அந்த எல்லா மக்களும் சேர்த்து எல்லார் மேலேயும் இந்த பாவம் போய் விழுந்துச்சு. ஏன்னா அவர் கீழ்ப்படியில, அந்த கீழ்ப்படியாமையினால வந்த பாவம் எல்லார் மேலேயும் போய் விழுந்துச்சு. ஸோ 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வராது இந்த பூமிக்கு மனிதனாக. அவர் கடவுளுங்க. அவருக்கு உண்டான எல்லா மகிமையும் வல்லமையும் கனமும் சகலவற்றையும் பரலோகத்திலேயே வச்சுட்டு, எல்லா மேன்மைகளையும் பரலோகத்திலேயே வச்சுட்டு, நம்ம போல சாதாரண மனிதனாக ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து பிறக்கிறாரு. ஏன் மனிதனை வந்து பிறக்கிறாருன்னா, இந்த ஒரு மனுஷனால வந்துச்சு பத்திய பாவம் ஆதாம் மூலமாக இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்கள் மேலேயும் வந்து விழுந்துச்சு பத்தி அந்த பாவம். அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக, அந்த பாவத்துல இருந்து மக்களை தூக்கி எடுக்கிறதுக்காக, விடுதலை செய்யறதுக்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் வந்து 2ஆம் ஆதாம் கூட சொல்லலாம். ஸோ முதல் ஆதாம் வந்து கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துச்சு. 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. அவர் வார்த்தையை கேட்டு 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 அவர் சொற்படி அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ பிதாவாகிய தேவன் அத்தனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்தாரு. பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சாரு. அப்படி கீழ்ப்படிஞ்சதுனால தான் முதல்ல கீழ்ப்படியாமைனால பாவம் வந்துச்சு உள்ள. இப்போ இவர் கீழ்ப்படியறதுனால அந்த பாவம் நீக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுறோம்.
பாவம் நீக்கிட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுறோம், பரிசுத்தம் ஆக்கப்படுறோம் அப்படின்னு தான் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுதுங்க. இதே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆகையால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் வந்ததுனால தான் மனுஷனுக்கு மரணம்ன்றது வந்துச்சு. பாவத்தின் வழியாத்தான் மரணம் உள்ள வந்துச்சு. பாவம் இல்லைன்னா மனுஷனுக்கு மரணம் கிடையாதுங்க. அதனால பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்போ பாவம் வந்ததுனால மரணம் வந்துச்சு. இப்போ ஆதாமால தான் பாவம் வந்துச்சு. அந்த ஆதாம் வழியா பாவம் வந்ததுனால தான் ஆதாம் வழியா மரணமும் வந்துச்சு. ஸோ 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிஞ்சதுனால நீதி வந்துச்சு. இந்த பூமியில நீதி வந்துச்சு. 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நீதியினால எப்படி நீதி ஆக்கப்பட்டோம்? நம்ம பாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டதனால நம்ம நீதிமான ஆயிட்டோம். அந்த நீதிமான ஆக்கப்பட்டதனால தான் நித்திய ஜீவனுக்கு நம்ம நித்திய ஜீவன் என்ற பங்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. பரலோகத்துக்கு போற அந்த வழி, பரலோகத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதான் ஆகையால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவருடைய இரக்கத்தான் கிருபை சொல்லுது. இந்த கிருபை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்கிற அந்த கிருபை, அந்த இரக்கமானது யார் வழியா நமக்கு வருது? இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபை நம்மளுக்கு அந்த இரக்கம் வந்தது. அந்த இரக்கம் வந்ததனால தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம். நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதனால தான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நித்திய ஜீவன் நம்மளை ஆண்டு கொண்டது. பாவம் எப்படி மரணத்தை ஆண்டு கொண்டதோ அதே போல நீதியானது நித்திய ஜீவனை ஆண்டு கொண்டது அப்படின்னு ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குதுங்க. பாவத்தினால என்ன வந்துச்சு? மரணம் வந்தது. அதுபோல கிருபையின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிடுச்சு. கிருபைன்றது இரக்கம். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் எங்க அதிகமாய் இருக்குதோ அங்க ஆண்டவருடைய இரக்கம் அதிகமா பெருகுது அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டு இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு மனம் திரும்புதல் எப்படி நம்ம பாவம் கழுவப்படுது? எப்படி கழுவப்படுதுன்னு சொல்றோம். எப்படி? நம்ம பாவம் இன்னொரு மனுஷன்கிட்ட போய் நம்ம அறிக்கையிட்டா நம்ம பாவம் மன்னிக்கப்படுமா? நம்ம பாவம் கழுவப்படுமா? கழுவப்படாதுல்ல, மன்னிக்கப்படாதுங்க. இப்போ நான் இன்னொருத்தருக்கு விரோதமாக நான் தவறு பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணியிருந்தா அவங்க கிட்ட போய் நான் நேரடியாக மன்னிப்பு கேட்கலாம். உங்களுக்கு விரோதமாக நான் இப்படி பேசிட்டேன், இப்படி நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தவறு செஞ்சவங்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம்.
அப்போ அவங்க நம்மளுக்கு சரிங்க நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். அப்படிதான் வேதத்தில் எழுதி இருக்குது. இப்போ நம்ம செஞ்ச பாவமெல்லாம் இன்னொரு ஆளுக்கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னா பாவம் மன்னிக்கப்படாது. நம்ம பாவம் கழுவப்படாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம பாவம் கழுவப்படணும். அது எப்படி அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உதாரணம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த உதாரணம் சொல்றேன். ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த பூமியில நான் வாழறேன். எனக்கு ஒரு கார் இருக்குது. கார் எனக்கு சொந்தமா என்னுடைய கார் எனக்கு இருக்குது. அந்த காரை நான் ஓட்டின்னு போகலாம். ஏன்னா எனக்கு சொந்தமானது, என்னுடையது. ஸோ என்னுடையது அப்படின்னா நான் அந்த காருக்குள்ள எதுனாச்சும் வச்சுக்கலாம். அந்த காருக்குள்ள எனக்கு உண்டானது எல்லாமே நான் அதில் வச்சுன்னு இருக்கிறேன். என்ன நான் வச்சுக்கிறேன்? பெரிய மூட்டை, சின்ன மூட்டை, 10 கிலோ உள்ளது, 5 கிலோ உள்ளது, 2 கிலோ உள்ளது, அரை கிலோ உள்ளது, 1/4 கிலோ உள்ள மூட்டை மூட்டையாக கட்டி 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 என் காருக்குள்ளே நான் வச்சுன்னுக்கிறேன். எனக்கு உண்டானதெல்லாம் காருக்குள்ளே வச்சுன்னுக்கிறேன். கார் டிக்கிக்குது பற்றி அதுக்குள்ளே வச்சுன்னுக்கிறேன். அதுவும் இடம் பத்தலையா, கார் மேலே எல்லாம் கூட மேலே ஒரு என்னது வெயிட் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, மேலே பலகை மாதிரி போட்டு அது கார் மேலே எல்லாம் கூட கட்டி போட்டு வச்சுருக்கிறேன். காருக்குள்ளவும் இருக்குது, இடம் பத்தலை, கார் மேலேயும் வச்சுக்கிறேன், டிக்கிலையும் வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கிறது எல்லாமே அழுகி போனது, நாத்தடிச்சுது, குப்பை தொட்டியை விட மோசமானது, வாந்தி எடுத்துது, மலம் கழுவி போந்து மூட்டை கட்டி இது வாந்தி எடுத்து போந்து அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கிறேன். நாரி போச்சு. நான் சாப்பிட்டு போட்டது, நான் வாந்தி எடுத்தது, நான் கழிச்சது எல்லாமே மூட்டை கட்டி மூட்டை கட்டி மூட்டை கட்டி இந்த காருக்குள்ள வச்சுருக்கிறேன். எனக்கு சொந்தம் வந்து அதெல்லாம் ஏன்னா என் காரு என் இஷ்டப்படி நான் வச்சுக்கினேன். ஆனால் நான் கார் ஓட்டின்னு போகிறேன். கார் ஓட்டின்னு போகும்போது சேரு சகஜமாக ஓட்டின்னு போக சொல்ல மழை நாள் எப்படி தண்ணியெல்லாம் சேரெல்லாம் மேலே அடிக்குது கார் மேலே, அது போல் நான் கார் ஓட்டின்னு போகும்போது கழிவுங்களும் சேரும் சகஜம் என் கார் மேலே பட்டுது. என் கார் மொத்தம் அழுக்காகுது. என் கார் மொத்தம் அழுக்கு, மேலெல்லாம் அழுக்கு, உள்ளெல்லாம் ஒரே நாத்தடிச்சுது. மூட்டை கட்டி மூட்டை கட்டி மூட்டை கட்டி வச்சுன்னுக்கிறேன். ஆனால் நான் அந்த காருக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த நாத்தம் தெரியல. அந்த காருக்குள்ள நான் மூட்டை கட்டி வச்சுக்கிறேன் பாரு, கழிஞ்சு போனது, வாங்கி எடுத்தது எல்லாமே அதில் இருக்குது. அசுத்தமானது, நாத்தடிச்சதெல்லாம் அதில் இருக்குது. அதுக்குள்ளதான் நான் உட்காந்துக்கிறேன். ஆனால் எனக்கு நாத்தம் தெரியல. நான் கார் ஓட்டின்னு போறேன். எங்க ஓட்டின்னு போறேன் தெரியுமா? எனக்கு சொந்தமான கார். நான் ஓட்டின்னு போயிட்டு என் காரை இப்படியெல்லாம் மேலே என் கார் மேலெல்லாம் அழுக்காயிடுச்சே, எனக்கு வருத்தமாக இருக்குது. அழுக்காய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை கொண்டு போய் ஓட்டிட்டு போயிட்டு எங்க தெரியுமா நான் கொண்டு போய் நிற்க வைக்கிறேன்? கல்வாரி அடியில சிலுவை கீழே கொண்டு போய் இந்த காரை நான் நிற்க வைக்கிறேன். என்னுடைய சொந்த காரை நான் கொண்டு போய் நிற்க வைக்கிறேன். அழுக்கான காரை, நாத்தடிச்சுது, அது உள்ள அழுகி போன பிரேதம், அழுகி போனது, மனிதனுடைய மலம் ஜலம் வாந்தி எடுத்து சகலம் அதில் இருக்குது, எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. நான் கல்வாரி கீழே அது வரைக்கும் என் காரை நான் ஓட்டின்னு போறேன். ஓட்டின்னு போயிட்டு அங்க காரை நிற்க வச்சு கார் விட்டு கீழே இறங்குறேன். கார் விட்டு கீழே இறங்கிட்டேன். இறங்கிட்ட பிறகு
அப்பதான் தெரியுது என் கார் கல்வாரி அடியில சிலுவைக்கிழ நான் போய் நிற்கும் போது தான் ஐயோ இவ்வளோ நாள் இந்த காருக்குள்ளேயா நான் உட்காந்துருந்தேன், இவ்வளோ நாத்தடிக்குதே, இவ்வளோ கெலிஜா இருக்குதே, அழுகி போனதெல்லாம் பொறுக்கவே முடியலையே, அந்த அளவுக்கு நாத்து இருக்குதே, இதுலையா நான் உட்காந்துருந்தேன். நான் அந்த காரை விட்டு வெளியே வந்துட்ட பிறகு இந்த இந்த உணர்வு எனக்கு வருது. ஸோ இதை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுனால இதை நான் சொல்கிறேங்க. இந்த காரும் இந்த காருக்குள்ள இருக்கிறதும் எது அப்படின்னா நான் செய்த பாவங்கள், எனக்குள்ள இருக்கிற பாவங்கள், யார்கிட்டமே சொல்ல முடியாத பாவங்கள், யாராலையும் மன்னிக்க முடியாத பாவங்கள், அருவருப்பான பாவங்கள், சகிக்க முடியாத பாவம். என் மேலெல்லாம் நான் போட்டு இருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாம் அது அழுக்காவே ஒரே நாத்தமா. ஏன்னா அந்த காரில் உட்காந்துருந்தல எனக்கு தெரியல, நான் வெளியே வந்து என் மேலே ஒரே நாத்தம் அடிக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் ஒரே நாத்தம், அந்த வாடை தெரியுது. என் கார் பார்க்குறேன், என் கார் மேலே ஒரே நாத்தம். ஸோ கல்வாரி அடியில் வந்து நான் நிற்கும் பொழுது பாவ உணர்வடைகிறேன். பாவம் எனக்கு உணர்த்தப்படுது. நான் செய்த பாவம், நான் தாய் வயிற்றிலிருந்து பிறந்ததில் இருந்து எனக்கு புத்தி விவரம் தெரிஞ்சதிலிருந்து நான் மரிக்கிற வரைக்கும் நான் தாய் வயிற்றில் பிறந்ததிலிருந்து நான் மரிக்கிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்களும் தான் அந்த காருக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். பாவம், நாத்தம், மரணம், அழுகி போன இறந்து போன நாத்தம் அதுக்குள்ள இருக்குது. இந்த பாவம் எல்லாம் கல்வாரி கீழே சிலுவை கீழே காரு விட்டு இறங்கிட்ட பிறகு பாவ உணர்வடைகிறேன். நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே, எனக்குள்ள இப்படி பாவம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒருத்தர் மரிச்சார் பாரு இயேசுசாமி, அவர்கிட்ட நான் சொல்றேன் என் பாவத்தை, பாவம் உமக்கு விரோதமா இப்படியெல்லாம் நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு நான் பாவ அறிக்கையிடுறேன். யார்கிட்ட? கடவுள்கிட்ட, இயேசு சாமி கிட்ட என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறேன். மனுஷங்கிட்ட கிடையாது, இயேசு சாமி கிட்ட என் பாவத்தை அறிக்கையிடுறேன். அப்படி நான் அறிக்கை இடும்போது அவர் என்ன பண்றாரு, இறங்கி வராரு, சிலுவையிலிருந்து இறங்கி வந்து, அப்படியா மகளே, சரி இவ்வளோ நேரம் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன், இப்படியெல்லாம் உனக்குள்ள இருக்குது நீ சொல்ற உண்மைதான், நாத்தன்ற உண்மைதான், யாரு என் நாத்தத்தை கழுவா, நான் எப்படி சுத்தமாவேன்னு சொல்ற எல்லாம் கரெக்ட் தான். சரி இந்தா ஏசப்பா, இந்த காரை நீ எடுத்துக்கோ, இந்த காருக்குள்ள மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சிருக்க பாரு, அழுகி போனது எல்லாம் நான் ஒரே நாத்தம் உள்ளதெல்லாம் உள்ள இருக்குது பாரு, இதெல்லாம் நான் ஏசப்பா கிட்ட கொடுத்துட்றேன், தான் ஏசப்பா நீ வாங்கிக்கோ. இந்த காரும் இந்த காருக்குள்ள இருக்குது எல்லாம் எனக்கு உண்டானது எல்லாமே இந்த கார்ல இருக்குது, இந்த காரும் இந்த காருக்குள்ள இருக்கிறது எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு, என் பாவத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு என் பாவத்தை இயேசு கிறிஸ்து கிட்ட நான் ஒப்படைக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்துல உணர்வடைஞ்சி நான் சொல்லும் பொழுது இயேசு சாமி இறங்கி வந்து, அப்படியா மகள, சரி நீ கொடுத்துரு உன் காரை நீ, நான் வாங்கிக்கிறேன் அந்த காரை அப்படின்னு என் காரை அவரு வாங்கிக்கினார். என் காருக்குள்ள அவரு போய் உட்காந்துட்டாரு.
என் காருக்குள்ள அவர் போய் உட்காந்துட்டார். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவம் எல்லாம் தாய் வயிற்றுல உண்டானது முதல் கொண்டு நான் மரணம் அடைகிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்களும் இயேசு சாமி அவர் ஏற்றுக்கொண்டார். அவரு அந்த காருக்குள்ள அவர் போய் உட்காந்துட்டாரு. அந்த கார் என்னுடைய கார் அவருடைய காரா மாறிடுச்சு. இப்போ அவருக்கு சொந்தமாயிடுச்சு. என்னுடைய பாவமெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என் காரெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு. அதுக்குள்ள இருக்கிறாரு. அவர் பாவம் செய்யல, பாவமாக்கப்பட்டார். என் பாவம் அவர் மேல போய் விழுந்துச்சு. அவர் காருக்குள்ள போய் உட்கார்ந்துனார். பாவம் என்ற காருக்குள்ள அவர் போயிட்டதுனால என் பாவம் எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இது புரியுதுங்களா? இப்போ என்னுடைய பாவமெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ அவருடைய ரத்தத்தால, ஏன்னா நான் அழுக்கா இருக்கிறேன், இல்ல நான் அழுக்கா இருக்கிறேன், நான் கழுவப்படணும், பாவம் கழுவப்படணும். அதனால அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவுறாரு. என் பாவத்தை அவருடைய ரத்தத்தினால கழுவுறாரு. என் பாவமெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நான் எப்படி ஆயிடுறேன்? நான் சுத்தமாயிடுறேன். நானே சுத்தமாயிடுறேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பாவம் கழுவப்படுது இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவம் எல்லாம் கல்வாரி கீழே கழுவப்பட்டு சுத்தமாயிடுது. இப்போ நான் சுத்தமாயிட்டேன். அவர் தான் கழுவுறாரு. இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தினால என்ன கழுவுறாரு, என் பாவத்தை கழுவுறாரு. என் பாவம் அவர் மேல போயிடுச்சு, அவர் ரத்தம் என் மேல வந்துடுச்சு, என்ன சுத்தம் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்கு அடையாளமா தான் என் பாவம் எல்லாம் கழுவப்பட்டுடுச்சு. என் பாவம் எல்லாம் அவர் ரத்தத்தினால மூழ்கடிக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற அர்த்தத்துக்காகத்தான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே, அவருடைய மரணம், அவர் மரிச்சார் இல்லையா? பாவத்துக்கு தான் மரிக்கிறாரு. நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் மரிக்கிறாரு. அவர் மரிச்சிட்டார் பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக. என் பாவம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுடுச்சு அப்படின்ற அர்த்தத்துக்காகத்தான் தண்ணில முழுகி மேல எழுந்துக்கிறது. தண்ணி தான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அந்த ரத்தத்துக்குள்ள நான் முழுகி இப்படி மேல எழுப்பி வரும்பொழுது என்னுடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள போயிடுது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டுடுது. தண்ணில முழுகி மேல எழுந்துக்குது. அதாங்க ஞான ஸ்நானம். அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட, இயேசு உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் வழியாக நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோமா? எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம்? எனக்குள்ள இருந்த அந்த பாவ மனுஷன், கார் ஓட்டின்னு போனேன் இல்லை, அந்த காரும் அந்த காருக்குள்ள இருக்குது எல்லாமே பாவம் தானே. அந்த அந்த காருக்குள்ள போய் யார் போய் உட்காந்துக்குது? ஏசான் போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ அவர் மரிக்கிறாரு. என் பாவத்தை எல்லாம் சுமந்து அவர் மரிக்கிறாரு அப்படின்னா
அவரோடு கூட என்னுடைய பாவ மனுஷனை மரிச்சிட்டான் அப்படின்ற அர்த்தம். அவர் சிலுவையில் மரிச்சார் பார்த்தீங்களா? அந்த மரணத்தோட கூட என்னுடைய பாவ மனுஷன் உள்ள ஒரு மனுஷன் நம்பர் பாவ மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் உள்ள இருக்கிறான் பத்தியா, அவன் பாவ மனுஷன் தான். அந்த பாவ மனுஷன் இயேசு கிறிஸ்துவோட கூடவே செத்துட்டான். இந்த பாவம் எல்லாம் அவர் மேல மூடப்பட்டுருச்சு. நம்ம பாவம், என்னுடைய பாவம் எல்லாம் அவர் மேல மூடப்பட்டுருச்சு. அப்போ அவர் இப்ப சிலுவையில தொங்கும் பொழுது, மரிக்கும் போது எப்படி இருந்தாரு? பாவத்தோடு இருந்தாரு. யாருடைய பாவம்? நம்மளுடைய பாவம் அவர் மேல இருந்துச்சு. நம்ம பாவங்களுக்காக தான் அவர் மரிச்சாரு. என்னுடைய பாவ மனுஷன் அவர் சுமந்துக்கிட்டாரு. என்னுடைய பாவம் எல்லாம் அவரு, என்னுடைய பாவ மனுஷன் அவர் சுமந்துட்டாரு. அப்போ ஆணி அடிக்கும் போது, கைகளில ஆணி அடிக்கும் போது, நானும் என்னுடைய பாவ மனுஷன் அவர் மேல இருக்கிறான். என்னுடைய பாவ மனுஷன், என் பாவம் எல்லாம் அவர் மேல இருக்குது. அவர் மேல இருக்கிறதுனால தான் ஆணி அடிக்கப்படும் போது என்னுடைய பாவ மனுஷன் மேல தான் ஆணி அடிக்கப்பட்டது. ரெண்டு கைகளிலும் என்னுடைய பாவ மனுஷன் மேல அடிக்கப்பட்டது. என்னுடைய பாவ மனுஷன் கால்கள் மேல அவருடைய கால்களை ஆணி அறியப்பட்டது. சோ என்னுடைய பாவ மனுஷன் இயேசு கிறிஸ்து மரணத்தோடு கூட சேர்ந்து பாவ மனுஷனை செத்துட்டான். என்னுடைய பாவ மனுஷனும் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பாவ மனுஷனை செத்துட்டான். இது புரியுதுங்களா? இப்ப என் பாவ மனுஷன் எல்லாம் செத்து போயிடுச்சு. இப்ப எங்க பாவம் எல்லாம் செத்துடுச்சு. என்கிட்ட இப்ப பாவம் கிடையாது. அவர் மொத்தம் ஏத்துக்கிட்டாரு. தாய் வயிற்றுல உண்டானது நான் மரிக்கிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவமும் அவர் ஏத்துக்கிட்டாரு. அவர் பரிகாரம் பண்ணிட்டாரு. அவர் ரத்தத்தினால என்னை கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு. சுத்தம் பண்ணிட்ட பிறகு இப்ப என்னுடைய கார்த்தான அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்ப அவரு என்ன சொல்றாரு? சரிம்மா, உன் காரை நீ என்கிட்ட கொடுத்துட்ட, உனக்கு உண்டானதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்ட. இப்போ எனக்குன்னு ஒரு கார் இருக்குது, அந்த காரை உனக்கு நான் கொடுக்குறேன். இந்த காரை நீ எடுத்துன்னு போ அப்படின்னு அந்த காரை எனக்கு கொடுத்துட்டாரு ஏசாமி. எனக்கு அந்த காரை ஏசாமி கொடுத்துட்டாரு. இப்ப அந்த காரை எனக்கு சொந்தமான கார், இயேசுக்கு சொந்தமான கார். என்னுடைய கார் ஏசாமி கிட்ட போயிடுச்சு. ஏசாமியுடைய கார் என்கிட்ட வந்துடுச்சு. ஏசாமியுடைய கார் ஓட்டுன்னு நான் வரேன். அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டதுனால தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். என் பாவெல்லாம் தொலைஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப நான் தூய்மை ஆயிட்டேன். நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். இந்த பரிசுத்தமாக்கப்படுற பத்தியா, இந்த பரிசுத்தமாக்கப்படுற இந்த நிகழ்ச்சி தான் ரட்சிப்பு. பாவம் கழுவப்படுறது. ஒரு மனிதனுடைய பாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படுது அப்படின்ற அர்த்தமா. என் பாவம் கழுவப்பட்டுடுச்சு அப்படின்ற அர்த்தத்துக்காகத்தான் நான் போய் தண்ணில மூழ்கி ஞானஸ்நானம் பெறேன். அப்போஸ்தலர் பணி 28வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுது? பேதுரு என்ன சொல்றாரு? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறுங்கள் என்றாரு. முதல்ல பாவ உணர்வடையணும், மனம் திரும்பணும், பாவத்தை ஏசாமி கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்படணும். மனம் திரும்பி
பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. சோ இந்த பாவம் கழுவப்பட்ட இந்த நிகழ்ச்சி தான் ரட்சிப்பு. சோ இப்ப எனக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. என் காரு என் பாவம் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு சொந்தமான காரை எனக்கு கொடுத்துட்டாரு. அவருக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அந்த கார்ல இருக்குது. அந்த கார் எடுத்து நான் வரேன். சோ அந்த காரு என்ன காரு, அந்த காருக்குள்ள என்ன, இயேசுனுடைய காருன்றது எது, அதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்ப ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பேதுரு சொன்னது இதுதான் அர்த்தம். இந்த ரட்சிப்பின் அடையாளம். ரட்சிக்கப்பட்டுட்டியா ரட்சிக்கப்பட்டுட்டியா சொல்ற இதுதான் அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஸோ ஒரு மனுஷங்கிட்ட போய் நான் பாவத்தை சொன்னேன், என் பாவம் மன்னிக்கப்படாது, என் பாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். வசனத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன். வசனம் தாங்க ஆதாரம். ஸோ இந்த செய்தியை மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று எடுக்கிற ஞானஸ்நானத்தை குறித்து, ரட்சிக்கப்படுற நிகழ்ச்சி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்குண்டான விஷயத்த நான் சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி இயேசுனுடைய காரியத்தை நான் வரேன். அது என்னன்னதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவலாக காத்துட்டு இருங்க. மாரநாதா.